யார் நீ? என்ன எதுக்காக கூப்பிட்ட? உன்னை எங்கே பார்த்த மாதிரி இருக்க. டேய் பொடியா, என்னையே யாருன்னு கேக்குறியா? நீ யாரு? முதல்ல கேள்வி கேட்டது நானு, நீ எனக்கு பதில் சொல்லு. நான் தான் அமரேந்திரன். ஓ, நீதானா அது? உன்னைத்தான் நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். என்னையா? என்ன எதுக்காக நீ தேடணும்? டேய், நீ யாருன்னு இன்னும் சொல்லவே இல்லையே. உன் பேர் என்ன? நான் தான் வைரவன், கால பைரவனோட வாகனம். எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு நீ ஏன் என்ன தேடி வந்தன்னு. எப்போ காலகணித சூடிகள் என் கைக்கு வந்துச்சோ அப்பவே அவன்கிட்ட இருந்த சக்தி எல்லாம் குறைஞ்சிருச்சு. இனிமே அவன் கூட இருக்கிறதுனால உனக்கு எந்த லாபமும் இல்ல. அதனால என்கிட்ட வந்து இணைஞ்சிடலான்னு வந்திருக்க, அப்படிதானே? அடாச்சே, உன் புத்தி உனக்கு அப்படிதான் தோணும். ஏய், நீ இல்ல, உன்னை மாதிரி எத்தனை அமரேந்திரன் வந்தாலும் என் தெய்வத்தை எதுவும் செய்ய முடியாது. அவர் சக்திக்கு முன்னால உன்னோட சக்தியெல்லாம் கால் தூசி. உன்னை எச்சரிக்கத்தான் நான் உன்னை இங்க தேடி வந்தேன். என்ன எச்சரிக்கிறதுக்காகவா? எதுக்காக? உன்னை மாத்திக்கிட்டு என் தெய்வத்திட்ட வந்து சரணாகதி அடைஞ்சிரு, அதான் உனக்கு நல்லது. ஏய், என்ன உன் தெய்வம் பயந்து போய் உன்னை தூது அனுப்பியிருக்கானா? வேணும்னா அவனை என்கிட்ட வந்து சரணடைய சொல்லு, போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுறேன். காலபைரவா, ஓடிப்பய கடவுளே, என்ன படைச்ச ஈசனே, காலபைரவா, எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனை? பைரவா, உன் சக்தியை தவறாக பயன்படுத்துவது தவறென்று கூறியிருக்கிறேன் அல்லவா? தெரியும் சாமி, அவன் உங்களை பத்தி தவறா பேசினதுனால எனக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. உன்னை விட அதிக கோபம் கொண்ட நான் ஏன் அமைதி காக்கின்றேன்? அனைத்திற்கும் உரிய நேரம் வர வேண்டும். சரி, நான் அமைதியா இருக்கேன். ஆனா அவன் சக்திக்கு முன்னால ஏன் சக்தியை செயலுக்கு வச்சீங்க? என் அனுமதி இல்லாமல் நீ சக்தியை பயன்படுத்தியதால் உனக்கு நான் வழங்கிய தண்டனை அது. புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் இறைவா. ஈஸ்வரனே, காலபைரவா, என்னை மன்னித்து விடுங்கள். மன்னித்தோ? Arundhati, come. You know, sometimes I feel I should salute to you. Excellent job. Sit down. Thank you, sir. கடத்தப்பட்ட முக்கியமான 2 பேரையும் ஒரு சின்ன காயம் கூட இல்லாம உங்க டீம் ரெஸ்கியூ பண்ணிருக்கு. ஹேட்ஸ் ஆஃப். என்ன ஒண்ணு, அந்த கடத்தின கும்பலையும் பிடிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். Yes, sir. I agree. கீதாஞ்சலியை அந்த பிரம்மா வர சொல்லியிருக்கா. அவனை நம்பி இவளும் போயிருக்கா. அதுக்கப்புறமா தான் அவனோட ரியல் மோட்டிவேஷன் என்னன்னு அவளுக்கு தெரிய வந்தது. அப்புறம் லாவண்யாவை, அதான் அந்த தினக்குயில் பிரஸ் ரிப்போர்ட்டர், அவனை காட்டுவாசி கும்பல்ல இருக்க மாரப்பண்ணு ஒருத்தன் கடத்தியிருக்கான். பிரம்மா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த கீதாஞ்சலியையும் அந்த மாரப்பன் கடத்தியிருக்கான். அந்த 2 பேரும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகும்போதுதான் திருப்பியும் அந்த பிரம்மா அவங்க 2 பேரையும் பிடிச்சிருக்கான். இதுல அந்த மாரப்பனுக்கு எந்த மோட்டிவேஷனும் இல்ல. ஏதோ குறி சொல்றவங்க பேச்ச கேட்டுதான் அவன் இந்த 2 பேரையும் கடத்திருக்கான். ஆனா இந்த 2 பேரையும் காப்பாத்துறதுக்கு நமக்கு மாரப்பன் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கான். I see. அதனால அவனை வார்ன் பண்ணி விட்டாச்சு. ஆனா அந்த பிரம்மா என்ன கேரக்டர்னே புரியல. அந்த 2 பொண்ணுங்களையும் ஏதோ விலைக்கு விற்க போறதா பேசியிருக்கான். அவனை பிடிக்கிறதுக்கு நான் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போட்டிருக்கேன். அவன் கொல்லிமலை கிட்டதான் இன்னமும் இருக்கான். அவனை நம்ம டீம் கூடி சீக்கிரமே பிடிச்சிரும். குட். மோரோவர், அவனோட கான்டாக்ட்ஸ் முழுவதையும் நான் ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்பப்போ போனை ஆன் பண்ணி பேசிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடுறான். I think அவன் விமென்ஸ் டிராஃபிக்கிங் டீம்ல மெம்பரா இருக்கலாம். இன்னும் இருந்தது, இட் இஸ் a global issue. இந்த குரூப் முந்தி நார்த் ஈஸ்ட்ல மட்டும்தான் இருந்தாங்க.
இப்போ மறுபடியும் தமிழ்நாட்டில் ஊடுருவி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஆரம்பத்திலே நம்ம சரியான பதிலடி கொடுத்ததுனால இனிமேல் தமிழ்நாட்டில் நம்மளால் வாழாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. எனிவே, அவனை கண்டுபிடிச்சாதான் அவனுடைய நெட்வொர்க்கை ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ அவனை கண்டுபிடிக்கிறதுக்கான பிளான்ஸை ரெடி பண்ணுங்க. ஐநோ இருந்தது யூ ஆர் பிரில்லியன்ட் அண்ட் யூ கேன் ரீச் இன். சார், கூடிய சீக்கிரமே அந்த பிரம்மாவை நாங்க பிடிச்சிருவோம் சார். குட். அது மட்டும் இல்லாம பிரம்மாவை யாரெல்லாம் காண்டாக்ட் பண்றாங்க, அவன் யாரெல்லாம் காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கான், இது எல்லாத்தையும் நாங்க ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் சார். எல்லாருமே பொய்யான ப்ரூஃப் கொடுத்து வாங்கின சிம் கார்டுல தான் சார் பேசிட்டு இருக்காங்க. அதுலயே இவங்க குற்றவாளிங்கிறது உறுதியாயிடுச்சு. அப்புறம் அந்த ரவிங்கிற பையன் அதான் இருந்தது தினக்குயில் ரிப்போர்ட்டர், அவன் இன்னும் கிடைக்கலையா? சார், நம்ம இன்வெஸ்டிகேஷன் வைஸ் அவன் அந்த காட்டுவாசிங்களோ இல்ல பிரம்மாவோ கடத்தல. அது மட்டும் இல்லாம அந்த பையன் ரவிக்கும் மணல்வாரி அதிபர் சேதுபதி பொண்ணுக்கும் ஏதோ பிரச்சனை. அந்த சேதுபதி நேராவே நம்ம தினக்குயில் எடிட்டர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட சண்டை போட்டிருக்காரு. நம்ம டிபார்ட்மெண்ட் இப்போ சேதுபதியை தேடிட்டு இருக்காங்க. பட் அவர் இப்ப வீட்ல இல்ல. சோ அவராலதான் ரவிக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரமாவே இந்த விஷயம் கிளியர் ஆயிடும் சார். டோன்ட் வரி. ஓட்டு வரி. அருந்ததி மாதிரி எல்லா போலீஸ் ஆஃபீஸர் இருந்துட்டா என்ன மாதிரி கமிஷனர்லாம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம். அதை விட அப்புறம் விவேகானந்தன் எப்படி இருக்காருமா? அவர் விஷயம் எந்த அளவுல இருக்கு? எனக்கும் விவேகானந்தனுக்கும் பர்சனலா இருக்க வெஞ்சஸ் வேற சார். ஆனா விவேகானந்தன் சொல்றதுல ஏதோ கொஞ்சம் உண்மை இருக்கிற மாதிரி தோணுது சார். ஏன்னா கேஸ் விஷயமா விவேகானந்தன் என் ஆபீஸ்க்கு வந்தப்போ அந்த ஹோக்ஸ் கால் அவருக்கு வந்தது. அத நான் கேட்டேன். பேசினவ உங்க முன்னாடி உட்கார்ந்திருக்க டிசி அருந்ததி எப்படி இருக்காங்கன்னு கேட்டான். ஒடிசால இருக்க மகா நதியில படகு கவிழ போகுதுன்னு சொன்னா. அது அப்படியே நடந்து போச்சு. அது கூட விவேகானந்தன் யாரையாவது பிளான் பண்ணி செய்ய வச்சிருக்கலாம் இல்லையா? அப்புறம் இருந்தது ஒரு படகை கவிழ்க்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். அதை நான் சொல்லல, நீ தான் சொல்லியிருக்க. ஐ மீன், நீ சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீ தான் சொல்லியிருக்கேன்னு சொல்றேன். சில நேரங்கள்ல மத்தவங்க மேல இருக்க வெறுப்பாலையும் கோபத்தாலையும் நாம கொஞ்சம் வேகமாயிடுறோம் சார். உண்மைகள் அங்கதான் தோத்து போகுது. நானும் மனுஷி தானே. மத்தவங்களை சாகடிச்சு வாழணும்னு நினைக்கிறவர் இல்ல அந்த விவேகானந்தன். எல்லாத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு பெரிய விஷயம் மறைஞ்சிருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் சார். Start your inquiry and keep me informed. Okay, sir. Okay? Thank you, sir. All the best. மேடம் அருந்ததி விவேகானந்தனை வெறுக்கவில்லை. அவன் மேல கொஞ்சம் கோவமா இருக்காங்க, அவ்வளவுதான்.
என்னாச்சு பிரம்மா? ஏன் இவ்வளவு நேரம்? இத பார் பிரேம், தமிழ்நாட்டு போலீஸ்னா சும்மா இல்ல. என்ன ஸ்மெல் பண்ணிட்டாங்க, என் அடையாளமும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. யார் கண்ணிலையும் படாம வரணும்ல. ஏன் பிரம்மா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க? நான் கேர்லெஸ்ஸா இல்ல பிரேம், எல்லாம் சரியா தான் நடந்திருக்கு. உன்னாலதான் இந்த குழப்பம். என்னால என்ன குழப்பம்? நான் தான் மாலத்தீவு பார்ட்டிஸ் கிட்ட பேசிட்டு சொன்னேன்ல. என்ன பேசி என்ன பிரயோஜனம்? பெரிய கதாநாயகை கடத்தி வச்சுக்கிட்டு எத்தனை நாள் தான் நானும் ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்க முடியும்? நீ காட்டுல தானே இருந்த, அப்புறம் என்ன? எவ்வளவு நேரம் தான் அவளை கண்காணிச்சிட்டு இருக்க முடியும்? 2 முறை தப்பிக்க முயற்சி பண்ணா, பிடிச்சிட்டேன். 3வது முறை தப்பிச்சு ஓடிட்டா. அப்புறம் நான் வலை வீசி தேடினேன். அடுத்த நாள் அந்த பொண்ணும் அவ கூட இன்னொரு பொண்ணும் வந்து மாட்டினாளுங்க. ஸோ 2 பொண்ணையும் கட்டி போட்டு உனக்கு கால் பண்ணேன். ஆனா நீயும் வரல, உன் ஆளும் வரல. அவங்க 2-3 நாள்ல பணத்தோட வந்துடுன்னு சொன்னதுனாலதான் என்னால வர முடியாம போச்சு. சரி, அப்புறம் என்னாச்சு? காட்டுவாசிங்க உதவியோட போலீஸ் வந்துட்டாங்க. என்னால அப்ப ஒன்றும் பண்ண முடியல. நான் மட்டும் தப்பிச்சிட்டேன். காட்டுவாசிங்களுக்கு நீ இருக்கிற இடம் எப்படி தெரிஞ்சது? எப்படியோ அன்னைக்கு மதியம் ஒரு காட்டுவாசியும் அவன் கூட ஒரு பொண்ணு வந்து அந்த 2 பொண்ணையும் காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. அவனை சும்மா விட்ட? சுட்டேன், தோள்பட்டையில சுட்டேன். ஆனா ஓடிட்டாங்க. அப்பவே நீ அந்த இடத்த காலி பண்ணிருக்க கூடாது. ட்ரை பண்ண பிரேம். பகல்ல தேன் எடுக்க வந்தவனோட ஆள் நடமாட்டம் அதிகமா இருந்தது. அதனாலதான் ராத்திரில இடத்த மாத்தலாம்னு நினைச்சேன். ஆனா போலீஸ் வந்துட்டாங்க. பேட் லக் பிரம்மா. இப்போ அவங்க போட்டோட வந்துட்டாங்க. அவங்களுக்கு பொண்ணுங்களை கொடுத்தே ஆகணும். அட்வான்ஸ் வேற வாங்கிட்டோம். என்ன பண்றது? பிரேம், கொஞ்ச நாளைக்கு நான் காட்டுல பதுங்கி இருக்கிறது தான் நல்லது. இல்லனா நானும் மாட்டியிருப்பேன், என் கூட நீயும் மாட்டியிருப்ப. அது சரி, நாம எல்லாமே போலியான ப்ரூஃப் கொடுத்து வாங்கின சிம் கார்டு. அப்புறம் எப்படி போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணாங்க உன்னை? நான் கீதாஞ்சலியை மடக்க அவ கூட சாட் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, இங்க இருக்கிற நிலைமையை நான் சமாளிச்சுக்கிறேன். எனக்கு நிச்சயதார்த்தம் வேற நடக்க போகுது. இப்போ எந்த குழப்பமும் நடக்கக்கூடாது. நீ கொஞ்ச நாள் எங்கேயாவது மறைஞ்சிரு. நீ தமிழ்நாட்டில் நம்ம வேலை நடக்காது. வேற எங்கேயாவது போயிடலாம். நான் அதே தான் பிளான் பண்ணியிருக்கேன். சரி பிரம்மா, இப்போ நீ கிளம்பு. இந்த பணத்தை வச்சுக்க. இந்த பார் பிரேம், இந்த மொபைல்ல இருந்து யாருக்கும் கால் பண்ணாத. அப்புறம் போலீஸ் உன்னை உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த நம்பர் உங்ககிட்ட மட்டும் பேசுறதுக்கு தான் பிரம்மா. பயப்படாம போ. ஜாக்கிரதை. சரி பிரேம், பார்த்து பாய். ஏங்க, உள்ள வந்து சாப்பிடாம அப்படி இங்க என்ன வெட்டி முறிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா உனக்கு வெட்டி முறிக்கிற மாதிரி தாண்டி தோணும். நான் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேண்டாதவன் ஆயிட்டேனே. என்ன எல்லாரும் ஒதுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்கல்ல. ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க எதுக்குங்க உங்களை ஒதுக்க போறோம்? நீங்க தான் எங்களை புரிஞ்சுக்காம உங்களையும் குழப்பிக்கிட்டு எங்களையும் குழப்புறீங்க. என் ஜென்ம விரோதியோட சம்பந்தம் வச்சுக்குவீங்க. அத நான் தப்புன்னு சொன்னா என்ன குழப்பறேன்னு சொல்ற. தோபார், உன் பெரிய பொண்ணு தர்மலிங்கத்தோட ஃபேமிலியோட சேர்ந்துக்கிட்டு உன்னையே எனக்கு எதிரா திருப்பி விட்டுருக்காங்க. இப்ப நான் அவளுக்கும் வேண்டாதவன் ஆயிட்டேன். நீங்க தாங்க எங்க எல்லாரையும் அப்படி ஒரு கண்ணோட்டத்தோட பாக்குறீங்க. இத பாருங்க, நியாயமா பார்த்தா உங்களுக்கும் தர்மலிங்கத்துக்கும் நேரடி பகை கிடையாது. உங்க அப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஏற்பட்ட சண்டை குடும்ப பகையா மாறி போயிடுச்சு. இப்ப சண்டை போட்ட அந்த 2 பேருமே உயிரோட இல்ல. இப்ப நீங்க எதுக்குங்க பகையை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? இதனால யாருக்கு என்னங்க லாபம்? தோபார், லாப நஷ்டம் பாக்குறதுக்கு இது ஒண்ணும் வியாபாரம் இல்ல. அன்னைக்கு என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை என்னால எப்படி அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியும்? மறக்க வேண்டாங்க, ஆனா மன்னிக்கலாம் இல்ல. ஒருத்தரை மன்னிக்கிறது நாம அவங்களுக்கு கொடுக்கற பெரிய தண்டனைங்க. ஆமாங்க, காலத்துக்கும் அவங்க இதையே நினைச்சு பாப்பாங்க. நமக்கு விசுவாசமாவும் இருப்பாங்க. தோபார், நீ எதையோ பேசி என் மனசை மாத்தலான்னு நினைக்கிற. ஆனா அது மட்டும் நடக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் பழிக்கு பழி, வெட்டுக்கு வெட்டு. ஒண்ணு அவன் ஜெயிக்கணும், இல்ல நான் ஜெயிக்கணும். பழிக்கு பழிங்கிற முடிவுக்கு போனீங்க, நீங்க 2 பேரும் ஜெயிக்கவே முடியாது.
நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி வச்சிருந்த வெள்ளைக்காரனுங்களை காந்தியடிகள் அகிம்சை முறையில எதிர்த்து போராடினதாலதான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஒருவேளை அவரு உங்களை மாதிரி முரட்டுத்தனமா போயிருந்தா முடிவு வேற மாதிரி இல்ல போயிருக்கும். இத பாருங்க, வாழ்க்கையில என்னைக்குமே ஜெயிக்கணும்னா எதிரிய கூட முதல்ல மன்னிக்க கத்துக்கணும். அப்ப மறைமுகமா நான் தோக்க போறேன்னு சொல்றியா? ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்களை அப்படி சொல்லுவேனா? இல்லைங்க, நீங்க தோத்துறக்கூடாதுன்னு எச்சரிக்கிறேன். அவனை என் முன்னாடி வந்து நின்னு மன்னிப்பு கேட்க சொல்லு, அப்ப நான் மன்னிக்கிறேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் இவ்ளோ சொல்லியும் உங்க பிடிவாதத்தை விடவே மாட்டேங்கிறீங்களா? அப்ப என்ன போய் அவன் வீட்டு வாசல்ல நின்னு மன்னிப்பு கேட்க சொல்றியா? நான் அப்படி சொல்லலைங்க. எனக்கு என் புருஷனோட கௌரவமும் முக்கியம். நீங்க அவர் வீட்டு வாசல்ல போய் நிக்க வேண்டாம், அவரும் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்க வேண்டாம். என்ன பண்ணணும்னு சொல்ற? பொதுவா ஒரு இடத்துல நம்ம எல்லாருமே சந்திப்போம். 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க. இத்தனை வருஷமா உங்களுக்குள்ள இருந்த பகை தன்னால குறையுங்க. ஏதோ நீ சொல்லிட்டன்றதுனால என்னால அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும். சரிங்க, தாராளமா நல்லா யோசிங்க. யார் வேண்டான்னு சொன்னது? ஆனா நீங்க எடுக்க போற முடிவு நல்ல முடிவா இருக்கணுங்க. சரி வாங்க, சாப்பிடுவீங்க வாங்க. பரவாயில்லையே, அப்பா சமாதானம் ஆயிடுவார் போல இருக்கு. முதல்ல இந்த விஷயத்த அக்கா கிட்ட சொல்லி ஆகணும். ஏ காளி, என்ன சாதாரணமானவன நினைச்சு காட்டுவாசிகளுக்கு சாமி ஆடி என்ன நம்பாதேன்னு சொன்னியாம? என்ன நக்கல் உனக்கு? ஓ சக்தி எல்லாம் இந்த கல்லுலயே கட்டி போட்டுருவேன், ஜாக்கிரதை. ஏ முட்டாள், முதல்ல காலபைரவன்ட மோதி முதுகு ஒடிஞ்சு நின்ன, இப்ப காளிட்ட மோதிரியா? காலபைரவராவது கொஞ்சம் சாந்த சொரூபம் உள்ளவரு, ஆனா காளி இருக்காளே அவ கடிச்சுக்கிற சிங்கம்டா, கடிச்சு கொதறிடுவா. உன் காளி என்னால ஆக போறா காலி. அந்த கால பைரவர்லாம் போலி. உனக்கு போட போற வேலி. உனக்கு என்னடா இங்க ஜோலி? என்னையா பண்ற கேலி? நீ கால பைரவரோட கை கூலி. தண்டனக்கா, தடக்கனக்கா. நீ என்ன பைத்தியமா? இப்படி வளர்ற? உனக்கு பைத்தியம் பிடிக்க போதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது. உனக்கு என்னைக்குமே அந்த கால கணித பொக்கிஷம் கிடைக்கவே கிடைக்காது. எப்படி கிடைக்காம போவோம்? எனக்கு கிடைச்சிருங்கிற பயத்துல தானே அந்த கால பைரவரை வேற ஏதோ நாடகம் ஆயிட்டு இருக்காரு. நாடி ஜோசியத்திலே இருக்கு அந்த கால கணித பொக்கிஷம் எனக்கு தான். உலகமே கால பைரவனை பார்த்து கதிக்கலங்கிறப்போ அவரு உனக்கு பயப்படுறாரா? நல்ல கற்பனை கோட்டையா. நீ அடி முட்டாள்னு நினைச்சிட்டு இருந்த, ஆனா இப்பதான் புரியுது. ஏன் உனக்கு கால கணித பொக்கிஷமும் கிடைக்காது, ஏன் கடலை முட்டாய் கூட கிடைக்காது. சுண்டலி மாதிரி இருந்துட்டு எனக்கே கதை சொல்றியா நீ? இந்த பாரு, என் சக்தியை காமிச்சா நீ தாங்க மாட்ட வைரவா, தாங்க மாட்ட. எத்தனை முறை என்கிட்ட அடி வாங்கி ஓடி இருக்க, இன்னும் உன் கொட்டம் அடங்கலையா? நான் ஏன் உன்னை திருப்பி அடிக்கல தெரியுமா? ஏன்னா நீ துரும்பு, நான் இரும்பு, அதனாலதான். அப்படியா? இந்த இரும்பு அந்த துரும்ப தாக்குனா தவிடு ஆயிடும். நல்லா சமாளிக்கிற கோட்டையா. நான் துரும்பு, ஆனா நீ எனக்கு எறும்பு. எட்டி மிதிச்ச நீ பரலோகம் போயிருவ. என் பலத்தை நான் உன்கிட்ட காட்டுல இருக்கிற தைரியத்துல பேசிட்டு இருக்கிறேன். அப்ப சரி, இன்னைக்காவது உன் பலத்தை என்னன்னு காட்டேன். நம்ம 2 பேரும் மோதி பாத்துடலாம். வேணா நான் இன்னும் கொஞ்ச நாள் விரதத்துல இருக்கிறேன். நான் யார்கிட்டயும் மோத வேணான்னு பாக்குறேன். அதனால நான் உன்னை மன்னிச்சு தற்காலிகமா விட்டுறேன். உயிர் பொழிச்சு ஓடி போயிரு. போ 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 போ. கோவத்துக்குள்ள போயிடு போயிடு போ. போங்கறேன். போ 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 போ. போ 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 போயிடு போ. பாரு போறேன்னு வை. ஒருத்தர மண்டே போ. நான் போறேன்.
என்ன போன்னு சொல்லிட்டு இவன் ஓடிட்டான் பாரு. தாயே என்ன சத்யா, உன் ஃப்ரெண்டு ஊருக்கு போனதுனால போர் அடிக்குதோ? சேச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு என்ன, ஜாலியா தான் இருக்கேன். ஏன் போய் சொல்ற? அவங்க இருந்த வரைக்கும் நீ ரொம்ப கலகலப்பா இருந்த. எனக்கே அவங்க போனது போர் அடிக்குது. உனக்கு இருக்காதா? உண்மைதான். அதுக்கு அவங்க என் கூடவே இருக்கணும்னு நினைக்க முடியுமா? அவங்களுக்கும் வீடுன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன, நாங்க ஊர்ல இருந்தப்போ தினமும் பார்த்து பேசிட்டு இருப்போம். இப்ப அது முடியாது. என்ன பண்றது? அதான் வாழ்க்கை. என்ன வேணா சொல்லு சத்யா, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருக்கிறதே ஒரு தனி சுகம். நேரம் போறதே தெரியாது. இப்ப நல்லா பேசுவ. நாளைக்கு உனக்கே ஒரு கல்யாணம் ஆகட்டுமே, அதுக்கப்புறம் ஆளே மாறிடுவ. ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி பேசுறதுலாம் கல்யாணம் வரைக்கும் தான். ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண கூடாதா? இல்ல முடியாதா? ரெண்டும் இல்ல. முதல்ல உனக்கு அதுக்கான நேரம் இருக்காது. நம்ம கவனம் முழுக்க குடும்பத்து மேலதான் இருக்கும். அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. என் கவனம் என் குடும்பம் மேல இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ நான் விடவே மாட்டேன். நீ விட மாட்ட, ஆனா அவருக்கு நேரம் இருக்கணும்ல. என் தங்கச்சி விஜி தான் கால் பண்றா. ஒருவேளை திரும்பவும் எங்க அப்பா ஏதாச்சும் கலாட்டா பண்ணிட்டாரோ? சரி, என்னன்னு கேட்போம். ஹலோ விஜி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏய், ஒரு முக்கியமான விஷயம். அம்மா அப்பா கிட்ட பகைய மறந்து சமாதானமா போகணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. முதல்ல கொஞ்சம் குதிச்சாரு, அப்புறம் கடைசியா யோசிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. அப்படியா? அந்த அளவுக்கு மாறிட்டாரா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ எப்படியாவது அப்பா நம்ம வழிக்கு வந்துருவாருன்னு சொல்லு. வந்துதான் ஆகணும், வேற வழியே இல்ல. ஆனா சத்யா, இவர் மாறினா மட்டும் போதாது, உன் வீட்டுக்காரரோட அப்பா மனசும் மாறணும். இல்லனா திரும்ப வேதாள முருங்கை மரம் ஏறின மாதிரி உட்காந்த கதையா ஆயிடும். சொல்லிட்டல, அதுக்கு ஒரு வழி கிடைக்காமையா போயிடும். சக்தியோட மாமா தங்கமானவரு. அவரு அதுலயும் என் மேல ரொம்ப பாசமா இருக்காரு. எல்லாத்துக்கும் மேல சக்தி ஆரம்பிக்க போற பிசினஸுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காருன்னா பாத்துக்கோங்க. நாங்க சென்னைக்கு போனதும் அவர்கிட்ட சொல்லி எங்க மாமனார சமாதானப்படுத்த சொல்றேன். எங்களுக்காக அவர் நிச்சயமா செய்வாரு. அப்படியா? பரவாயில்லையே. மாமா ஒரு மருமகனுக்கு இவ்ளோ பணம் கொடுக்கறாரா? பெரிய விஷயம்தான் இது. ஆமா, சென்னைக்கு போனது எங்க தங்க போறீங்க? தனியா வீடு எடுத்து தங்க போறீங்களா? இல்ல, சக்தியோட மாமா எங்களை அவங்க வீட்ல தங்க சொல்லிருக்காரு. நாங்க இன்னும் அதை பத்தி முடிவெடுக்கல. ஒருவேளை தங்குனாலும் தங்குவோம். சரி சத்யா, நான் அப்புறம் பேசுறேன். அப்பா வந்தாலும் வந்துருவாரு. நான் உன்கிட்ட பேசினேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, திரும்பவும் முரட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருவாரு. உடம்ப பாத்துக்கோ. பாய். சரிம்மா, பாய். வீட்ல எல்லாரும் கேட்டதா சொல்லு. நான் வச்சுடுறேன். என்ன சத்யா, உன் தங்கச்சி என்ன சொன்னாங்க? எல்லாம் நல்ல விஷயம்தான். எங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமா சமாதானத்துக்கு ஒத்து வர மாதிரி இருக்காராம். அதான் என் தங்கச்சி சொன்னா. பரவாயில்லையே, நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நடக்குது. சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான். ஆனா எங்க மாமனாரும் சமாதானத்துக்கு ஒத்து வரணுமே. கவலையே படாத. ஒருத்தர் சமாதானத்துக்கு ஒத்துக்கிட்டாலே அடுத்தவங்களும் தானாவே வந்துருவாங்க. வரணும். அப்பதான் 2 குடும்பமும் ஒற்றுமையா இருக்கும். சக்தி கிட்ட முதல்ல இந்த விஷயத்த சொல்லணும். சக்தி வரதுக்குள்ள நான் பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். வரேன். அவங்க கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள என் அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடணும்.
மாறப்பா, ஆத்தால நல்ல வெடிக்க. ஏதோ பெரியவங்க சொல் பேச்சை கேட்டு நீ வள்ளிய கண்ணாலம் பண்ணிக்க சம்மதிச்சதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இடையில கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டல்ல, அதுக்கு ஆத்தா கொடுத்த தண்டனை தான் உன் கையில குண்டடிப்பட்டது.